டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். புலர் வணக்கம். வணக்கம். 2026 தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் வெளியாகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 70% கிட்ட வந்துடுச்சு. விஜய் தான் 107 108 சீட்டுகளில் முன்னணியில் இருக்கிறாரு. திமுக 2வது, அதிமுக 3வது இருக்குது. அதிர்ச்சிகரமாக முதல்வரே அவர் போட்டியிட்ட தொகுதியில் பெரிய வித்தியாசத்தில் தோத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் இந்த முன்னிலை வந்ததை ஒட்டி காங்கிரஸோட தலைவர் ராகுல் காந்தியும் மோடி அவர்கள் 2 பேருமே விஜயை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்குது, திமுக தலைவர் தோற்றிருக்கிறாரு. அதை பற்றி அங்கே எதுவும் பேச்சு இல்லாமல் விஜய் ஜெயிச்சதுக்கு வாழ்த்து தெரிவித்து பேசியிருக்கிறதுலாம் பெரும் அதிர்ச்சியை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்க்காத பல விஷயங்கள். ஏன்னா கடந்த 40 ஆண்டுகள் மேலே அதிமுக திமுக அதிமுக திமுகன்றதை அதை மாற்றி டிவிக்கேன்னு ஒன்று வந்திருக்குது. இப்படி பல திருப்பங்கள் இந்த எலெக்ஷனில் இருக்குது. இதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலான்னு இருக்குது. நீங்கள் இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? நம்ம இதை மதிப்பிட்டவர்கள் எல்லாருமே மிஸ் பண்ணியிருக்கோங்கிறது உண்மை. அல்லது இவ்வளவு மோசமாக நம்ம ஸ்டேட் போகாது அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. 2-3 விஷயத்தை இனிமேல் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். வடக்கர்களை திட்டுவது, அவன் முட்டாள்தனமாக முடிவெடுக்கிறான்னு நம்ம இனிமேல் கிளைம் பண்ணுறதுக்கான தகுதி நமக்கு கிடையாது. அது போச்சு. இது ஒரு அறிவுபூர்வமாக முடிவெடுக்கிற ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கௌரவம் இருந்தது, அதுவும் இல்லை. அடுத்ததாக இதில் ஒரு குறிப்பிட்ட நமக்கு இன்னொரு மதிப்பீடு என்னென்னா, அதிகபட்சம் ஜென்சி இந்த அலையில் செல்லலாம்னு நம்ம நினச்சோம். இந்த நம்பரை பார்க்கும்போது ஜென்சி மட்டும் இல்லை, எல்லா ஏஜ் குரூப்லையும் எல்லா தரப்பிலிருந்தும் செஞ்சுருக்காங்க, இந்த ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியுது. கூடுதலாக ஒன்று சொல்லணும்னு சொன்னால், இனி தமிழ்நாட்டு அரசியலில் இந்த நலத்திட்ட அரசியலுக்கு இடம் கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் பலன் ஒன்று கிடையாது. ஒரு மதச்சார்பற்ற அரசியல் நடத்துவதற்கான ஸ்பேஸ் இனி இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு மார்க்கெட் இல்லை. மக்கள்கிட்ட அதுக்கு ஒரு மார்க்கெட்டே இல்லைங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் இதையும் கவனித்து பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிற வாக்கு இழப்புன்னு பார்த்தா 1/3 இழந்திருக்கு. இதெல்லாம் பேசி இவர்களை ஒருங்கிணைச்சதன் வழியாக தான் அந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக இருந்தது. இதற்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று உருவாயிருக்கு. ஓவராலாக இந்த இது ஒரு அரசியல் ரீதியான மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கல. இது ஒரு கலாச்சார ரீதியான பிஹேவியரல் ஷிஃப்ட்னு தான் நான் நினைக்கிறேன். எதுலேயும் சீரியஸ்னஸ் இல்லாமல், எல்லாத்தையும் விளையாட்டு போக்கில், எல்லாரும் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறாங்க, நானும் போகிறேன். எல்லாரும் கொடைக்கானல் டூர் போகிறாங்க, நானும் போகிறேன். ஒரு எதிர்காலம் குறித்து மதிப்பிடாமல், கடந்த கால பாடத்திலிருந்து ஒரு இதை எடுக்காமல், எமோஷனலாக, அதாவது ஒரு வெறுமனே எல்லாரும் ஒரு வைப் பண்ணுற மென்டாலிட்டியில், எல்லாரும்னா 1/3 பாப்புலேஷனில் ஒரு 1/3 ஒரு வைப் மென்டாலிட்டியில் ஓட்டிங்கை எடுத்திருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ படத்துக்கு போகிறது போல் ஓட்டிங்கை தெரிவு செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. இது ஒரு கலாச்சார ரீதியான வீழ்ச்சி. ஏன்னா யாருக்கும் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதையும், இந்த வேலையை நாம் செய்யலாமாங்கிறதையும் செய்ய தெரியல. ஒரு குடிகாரனை போல், ஒரு சூதாட்டக்காரனை போல் ரொம்ப டெம்பரவரி ப்ளஷருக்காக ஒரு சாய்ஸ் எடுத்திருக்காங்கன்னு தான் மதிப்பிட வேண்டியிருக்கு. ஓகே, இல்லை இவர் இப்போ விஜய் இவ்வளோ நீங்கள் சொல்கிற அந்த நபர்கள் எல்லாருமே இன்வால்மெண்ட்டாக இந்த எலக்ட்ரல் ப்ராசஸில் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்த விஜய் உண்டுதலாக இருந்திருக்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த மதிப்பீடுல நலத்திட்டங்கள் இல்லை ஒரு ஃபாஸ்ட் எதிர்ப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு மதசார்பின்மையை தூக்கி பிடிக்கிறதா இருக்கட்டும், இதை பற்றியான ஒரு பிடிப்பே மக்கள்கிட்ட இல்லாமல் போனதுக்கு அது ஒரு திமுகவோட தோல்விக்கு பெரிய காரணம் இல்லை. அது ஏன்னா அது எப்படி அதுக்கு அந்த பழியை முழுக்க திமுக மேலே போடுறதுக்கான என்ன அடிப்படை இருக்குது? இல்லை திமுக மேலே போடல. இல்லை, நான் கேட்குறது அப்படி தானே சொல்ல முடியும். இதை இந்த எண்ணம் இருப்போரே ஒருங்கிணைக்கிற ஒரே கூட்டணியாக அதுதான் இருந்துச்சு. ஆக அப்போ அவங்க அதில் அதை செய்யலைங்கிறதான் குற்றச்சாட்டு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கிரவுண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு மேலே என்ன, அந்த கிரவுண்ட் அப்படி தான் இருக்குன்றதே யாருக்கும் தெரியல. யாரும் அது பெருசாக சொல்லி அதில் கூச்சப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இது எப்படி இது நடந்ததுங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக குடிக்கு அடிமையானது போல் ஒட்டுமொத்தமான இல்லை, மெஜாரிட்டி பாப்புலேஷனில் மெஜாரிட்டி சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த வைப் அதற்கு மேலே எதுவும் தேவைப்படலை. ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு அந்த பரவசத்துக்கு ஆட்படுவதற்கு மேல் அவர்களுக்கு, ஏன்னா இது இந்த பிஹேவியர் இருக்கு இல்லையா, இது ஒரு அடிக்டோட டிப்பிக்கல் நடத்தை. அதாவது நாளையை பற்றி ஒரு ஒரு குடியாரன்ட்ட போய் சொல்லுங்களேன், உன் லிவர் நாளை கெட்டு போய்டுன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் குடிக்காதவனுக்கு லிவர் போகிறது இல்லையா, அது நாளைக்கு தானே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சமாதானம் சொல்லுவாங்கல்ல. ஏன் அவர்களுக்கு தற்காலிக ப்ளஷர் வேணும். அதற்காக அந்த எதிர்காலத்தை அவங்க இழப்பதற்கு அவங்க பெருசாக தயங்க மாட்டாங்க. அவங்க மூளை அதுக்கு அலோவ் பண்ணாது. சூதாட்ட அடிமையும் அப்படி தான். இதனால் நம்ம சொத்து போகுதுன்னு உனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி சூதாடுறவர் என்ன அதே போல தான். இந்த என்ன தான் ஆகட்டும்,
10,000 ரூபா கொடுத்தாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை நான் சோஷியல் மீடியாவில் போட்டு வைப் பண்ணுற ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் தான் இதில் வந்து மேலோங்கி இருக்கு. இவங்க கிட்ட நீங்கள் என்ன உரையாடல் நிகழ்த்தியிருக்க முடியும்? இல்லை, உரையாடல் நிகழ்த்துறது, மாத்துறது, எஃபர்ட் போடுறது ரெண்டாவது. என்னன்றதே புரிஞ்சிக்காம விட்டாங்களோ. இப்போ குளத்தூர்ல வந்து முதல்வர் தோத்தது இருக்குல்ல, இவ்வளவு பெரிய வித்தியாசத்தில் 6,000 7,000 அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. 5 வருஷம் பல மாநிலங்கள் வந்து சிறந்த முதல்வர் அப்படின்னு சொல்லி உதாரணமா பேசக்கூடிய அளவுல இருந்த ஒருத்தர், அவர் தொகுதியிலே அவர் இப்படிப்பட்ட சரிவை பண்ணுவார் அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு கல்ச்சரல் சேஞ்ச். அந்த கல்ச்சரல் சேஞ்ச் நாகரிகம் எல்லாம் சொல்ல தேவை. ஓகே, இட்ஸ் a collapse. அது ஓகே, அது கலாச்சார வீழ்ச்சின்னு வச்சுக்க வேண்டியது. அதை புரிஞ்சிக்காமலே இருந்ததோட விளைவு தானே இது. இல்ல, அத இது ஒரு அசிங்கமான சாய்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இல்ல, இதுக்கப்புறமேட்டு இந்த அரித்மெட்டிக்ஸ், ஏற்கனவே எலெக்ஷன் அரித்மெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இந்த அனுபவங்கள் இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் இதெல்லாம் இதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன்லாம் அப்படிலாம் ப்ளே பண்ணுவோம். இன்வாலிட். இதுவரைக்கும் நம்ம பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிற ஃபார்முலா எல்லாமே, மதிப்பீடுகள் எல்லாமே, அது அல்லது அது கணக்கு போடுறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே இப்போ வந்து இன்வாலிட் ஆயிருக்கு. அது மட்டுமே இல்லை, இப்போ நீங்கள் நல்லா ரோடு போடணும், நீங்கள் வேற ஏதாவது ஒரு 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 தனிநபர்களை வந்து மேலே கொண்டு வர்றதுக்கான நலத்திட்டங்களை வந்து பரிசீலிக்கணுங்கிற தேவையே இல்லையே. இப்போ இனி அடுத்து வரப்போகிற தேர்தல்களில் திமுகவை அதிமுக எல்லா கட்சியும் பார்ப்போம். அவங்களோட கணக்கு ஜெயிக்கிறதுங்கிறது இருந்துச்சுன்னா அவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? சோஷியல் மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், இமேஜ் பில்டிங்கில் ஒரு மூஞ்சி பாலிடிக்ஸ் இருந்தால் போதும். யாருமே இல்லை. அது நீங்கள் கவனிச்சு பாருங்கள். ரூரலில் பெரிய வேல்யூ இல்லைங்கிறது எல்லாரும் நிறைய சர்வேக்களில் வந்தது. ரூரலில் அவருக்கு பெரிய செல்வாக்கு இல்லைன்னு வந்தது. பட் காலையில் 12 மணிக்கு எல்லாம் பார்க்கும்போது அவினாசி, காங்கேயம் மாதிரியான யார் கேண்டிடேட்னே தெரியாதவர்களுக்கு கண்ணாபின்னான்னு லீடு வருது. இங்கே நீங்கள் சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் ஒரு இதை யோசிச்சு பாருங்கள். சென்னை மாதிரி ஒரு நகரத்தோட வடிவமைப்பை புரிந்து கொண்டவர்களால் தான் குறைஞ்சபட்சத்தவே பண்ண முடியும். இல்லை, இப்போ சென்னை திமுக கோட்டையா அப்படிதான் அறியப்பட்டது. எல்லாரும் பேசுகிற அதிமுகவை பெரிய கான்சன்ட்ரேஷன் கொடுக்காத ஒரு இடமா இருக்கும். அதில் வந்து திமுக மொத்தமாக ஒழிச்சிட்டு வெறும் 2 பேர் தான், சேகர் பாபு அப்புறம் துணை முதல்வர், இவங்க 2 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. மற்ற எல்லாமே தாவிக்க எடுத்துருக்குது. இல்லை, அது அவ்வளோதான். இதில் எவ்வளவு நம்ம அதை நோண்டினாலும் இது ஒரு 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 ஃபன் மென்டாலிட்டியில் ஓட்டிங்க பெரும்பாலானவர்கள் பார்த்துருக்காங்கங்கிறது மட்டும்தான் இதில் எனக்கு கிடைக்கிற ஒரே மெசேஜ். இது ஒரு அடிமைத்தனத்துக்கு, ஒரு அடிக்ஷனுக்கு ஒப்பானது. இது ரொம்ப நெருக்கடியான சமயங்களில் ஸ்ட்ரெஸ் ஓவராக இருக்கும்போது மனிதர்கள் கொஞ்சம் யதார்த்தத்துக்கு அல்லது எதிர்காலத்தை பரிசீலிக்காத முடிவுகளுக்கு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு நடத்தையாக தான் பார்க்குறேன் நான். ஓகே, இது ஒரு இளைஞர்களுக்கு ஓகே, அந்த ஃபன் மென்டாலிட்டிலேருந்து போகிறாங்க இளைஞர்கள். இல்லை, இந்த சோஷியல் மீடியா இப்போ இளைஞர்கள் பெருசு அப்படிங்கிற பெரும்பாலும் ஆமாம் இல்லை. சினிமா மோகம், கலாச்சார சீரழிவு, இது எல்லாருக்கும் இருக்கும். நேரடியாக பாலிடிக்ஸில் தலையிடாமல் நெருக்கடி புரியாதவங்களுக்கு ஓகே. இப்போ சிறுபான்மையினர்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாஜக த்ரெட்டு புரியும், யார் பாஜக எதிராக இங்கே வந்து நிற்கிறா அப்படின்றதெல்லாம் புரியும். ஆனால் சிறுபான்மை பெரும்பான்மையாக இருக்கிற தொகுதிகள்லாம் அது எல்லாமே கூட டிவிகே கன்வெர்ட் ஆயிருக்குல்ல, கணிசமான வாக்குகள் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இந்த கன்வென்ஷன் ஸோ அப்படின்னா எந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லா செக்ஷன்லையும் வெறுமனே என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் தின்னு என்டர்டெயின்மெண்ட்டை துப்புற மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நான் சாய்ஸில் ஒருத்தர் தண்டிப்பது, ஒருத்தரை மேலே கொண்டு வருதுங்கிறதுல இல்லை. ஆனால் இதை தேர்வு செய்வதற்கான அடிப்படை நியாயம்னு ஒன்று இல்லாமலே இது நடந்திருக்கு. இல்லை, ஒரு பெரிய கணிசமான மக்களோட ஒரு விருப்பம் இது. ஓகே, ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்த முறையே தப்பு அப்படின்றதான் நீங்கள் சொல்ல வரதா? இல்லை, இந்த சாய்ஸ் இருக்கு இல்லையா, எதன் அடிப்படையில் இந்த தேர்வை அவர்கள் செஞ்சாங்க? 2 கட்சி இருக்கு, மாற்று ஒன்று. போர் அடிக்குதுன்னு ஃபோனை மாத்திர மாதிரி, அது போர் அடிக்குதுன்னு சொல்லி ஒரு சாய்ஸை 3வது சாய்ஸ் இது அவ்வளோதான் காரணம். இந்த சொபிஸ்டிகேட்டடாக வாழ்கிறவர்கள், எந்த பொறுப்பும் எடுத்துக்கொள்ள விரும்பாதவர்கள் அல்லது எடுத்துக்கொள்ள தேவையில்லாதவங்க இப்படி ஒரு சாய்ஸை வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. இந்த சாய்ஸுக்கு போகிறாங்கன்னா அதன் காரணம் என்ன? எந்த அடிப்படையில் இவங்க 2 பேரோட ஒரு பெட்டராக இருப்பார் அப்படிங்கிற பரிசீலனையெல்லாம் எங்கேயும் இருந்த மாதிரி தெரியல. நான் பார்த்து யாரும் அப்படி ஒரு எண்ணத்துக்கு போன மாதிரி தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. ஒரு பரவலான எதிர்ப்புணர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது தேர்தலுக்கு முன்பு வெளிப்பட்டிருக்கும். அந்த அதிருப்தி வெளிப்பட்டிருக்கும். 1996 ஜெயலலிதாவுக்கு எதிரான அந்த எதிர்ப்புணர்வு வெளிப்பட்டது. 2011 திமுக ஆட்சி முடியும் போது அதற்கு எதிரான எதிர்ப்புணர்வு பரவலாக வெளிப்படுச்சு. 21 அதிமுகவுக்கு எதிரான அந்த கடுமையான அதிருப்தி வெளிப்பட்டது. இப்போ அந்த மாதிரியான ஒரு அதிருப்தி வெளிப்படலை. ஸோ தங்களுடைய சாய்ஸை
ஒரு ஒரு வைப்பை வெளிப்படையாக காட்டிக்கிறவங்கள தவிர வேறு யாரும் தாங்கள் இப்படி தான் சாய்ஸை எடுத்திருக்கோங்கிறத வெளிப்படுத்தவே இல்லை. இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த போன்ற பிரச்சனைகள்லாம் பிரச்சாரமா செய்யப்பட்டது. அதெல்லாம் மக்கள் ரிஃப்ளெக்ட் பண்ண தானே செஞ்சாங்க. அதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது இது ரொம்ப மினிமல் செக்ஷன் தான். அதாவது டிவிகேவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு காரணம் இல்லாத டிவிகே லாயலிஸ்ட்டுங்க தான் அதை சொன்னாங்க. அந்த துண்டு போட்டவங்க தான் சொன்னாங்க. பொதுவான மக்கள்கிட்ட அந்த அதிருப்தி தொகுதிக்குள்ளே நுழைய முடியாத மாதிரியான சண்டை, ஒரே ஒரு அஜிடேஷன் என்னென்னா பணம் எங்களுக்கு வரலைங்கிறது மட்டும்தான் வெளிப்படையாக தெரிந்த ஒரு பிரச்சனை. நம்ம ரொம்ப பூசி முழுகெல்லாம் அவசியம் இல்லை. இது ஜென்சிக்கு மேலே அதை நம்ம ஒட்டுமொத்தமாக பழைய ஜென்சி மேலே போட்டிருந்தா இல்லை. அதற்கு வெளியில் இருக்கிறவங்களும் கமுக்கமாக, அதாவது இதை சொல்லிக்கிறதுக்கு கூச்சப்பட்டாலும் கூட ஒரு ஒரு ஜாலி மைண்ட் செட், அதை கொடைக்கானல் டூர் போகிற மாதிரி தேர்தலை அணுகியிருக்காங்க. எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன். இப்போ திமுகவோட வாக்கு ஏற்கனவே இருக்கிற அவங்களோட லாயல் ஓட்டர்ஸே இங்கே போன மாதிரி தானே தெரியுது. லாயல் ஓட்டர்ஸ் போன மாதிரி எனக்கு தெரியல. அந்த பர்சன்டேஜ் ரீட்டைன் ஆகுது. மற்றது அந்த கட்சிக்குன்னு இருக்கிற குறைந்தபட்ச வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, அது 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 வந்து தக்க வைக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. பொதுவான மக்கள் பகுதியாக பிரிஞ்சு ஓட்டு போடுவாங்கல்ல, அதில் இது ரோல் பிளே பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு தனிப்பெரும்பான்மை வர மாரி தெரியல. 105 107 அதிகபட்சம் 110 தான் அவரால் எடுக்க முடியும். மற்ற சீட்டுகளுக்கு என்ன நடக்கும்? இல்லை, அதுக்கு இனி கஷ்டமே கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு கட்சி ரொம்ப சுலபமாக இது பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இதில் பிஜேபி கஷ்டமே படாமல் ஓசியில் திராவிட ஆட்சிங்கிற திராவிட கட்சிகளோட ஏரியாங்கிறத உடைச்சு ஒருத்தர் வந்து அழகாக ஓசியில் கொண்டு வந்து ஒரு கவர்மெண்ட்டை தேத்தி கொண்டு வந்திருக்காரு ஒரு நடிகர். அப்படி இருக்கும்போது பாஜகவுக்கு இதை விட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டில் கிடைக்காது. அதனால் அவங்க ஏடிஎம்கே உடைச்சாத ஆளை கொண்டு வருவாங்க, அல்லது வேறு வகைகளில் பிஎம்கே இருக்குது, மற்ற உதிரிகளை எப்படியாவது மொபிலைஸ் பண்ணி கொண்டு வந்து டிவிகே கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கு தான் பிஜேபி முயற்சி. இப்போ காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவரே அவங்க வரலாம். இல்லை, நான் ஏன் பிஜேபின்னு சொல்கிறேன்னா காங்கிரஸ் மட்டும்னு ஒரு 5 தான் இருக்குது அதிகபட்சம். அவங்க அது போயிடும் நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, இப்போ பிஜேபி ரெடியாக இருந்ததுன்னு சொன்னால், இப்போ அவங்களுக்கு வேண்டியது 10ன்னு வச்சுக்கோங்களேன், அதை தேத்தி கொண்டு வர்ற பலம் பிஜேபிகிட்ட உண்டு. பிஜேபியோட பகச்சிக்கிட்டலாம் இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. மோடி ஆல்ரெடி வாழ்த்து சொல்லிட்டாரு. மோஸ்ட் ப்ராபப்ளி பிஜேபியோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற ஒரு அரசாங்கமாக தான் இவர் நடத்துவார். அதில் ஒன்றும் நாம் சந்தேகப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ தட் அந்த ஆஃபரை எடுத்துக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஓகே, இப்போ ஏற்கனவே வந்து கூட்டம் வந்து ஓட்டா மாறாது, வியூஸ் வந்து ஓட்டா மாறாது, ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சரே கிடையாது, பார்ட்டியை நடத்த தெரியாது, வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாது, ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, இப்படிலாம் பல மதிப்பீடுகள் வைக்கப்பட்டது. அதெல்லாம் இப்போ தள்ளுபடி ஆயிடுச்சு. அடுத்து அவர் கவர்னன்ஸ்னா என்ன தெரியாது, ஒரு அரசு நடத்துறதுன்னு ரொம்ப கஷ்டம், தாக்கு பிடிக்க முடியாதுன்ற அடுத்த கட்ட அதுவும் அப்படியே தான் இருக்குதா, இல்லை அதில் எதனா இல்லை பரிசீலிக்கணும் அது அப்படின்ற மாதிரி இருக்கா? இல்லை, அதில் சந்தேகப்படுறது இது நீங்கள் பிரச்சாரங்கிறது அவங்களோட எஃபர்ட் இல்லாமலே நடந்தது. அரசாங்கம் அப்படி நடக்குமா? நீங்கள் இவங்களை மினிஸ்டராக செலக்ட் பண்ணி இவர்கள் ஒரு அரசாங்கத்தை, அதாவது இன்ஆக்டிவாக இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டரு, அவரோட முகத்தை தவிர வேறு அடையாளம் இல்லாத பரிவாரங்கள், இவங்க வந்து கவர்னன்ஸை நடத்துறதுங்கிறது 24 மணி நேரத்து வேலை. அது பிரச்சாரம் சரி, ரைட்டு, உங்களுக்கு சோஷியல் மீடியா இது இருக்குது, ஹைப் இருக்குது, மக்களோட அந்த ஒரு ஜென்ரல் அந்த கல்ச்சுரல் கொலாப்ஸ் இருக்குது, இதெல்லாமே உங்களை சீட்டு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அரசாங்கத்தை நடத்துறதுங்கிறது டெய்லி பண்ண வேண்டிய ஒரு வேலை. அதை செய்கிறதுக்கு அண்ட் மோர் ஓவர் இதில் இன்னொரு முக்கியமான சேலஞ்ச் இருக்குது. அடுத்த 6 மாதம் எல்லா வகையிலையும் ரொம்ப 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 கடினமான ஒரு மாதம். ஒரு பொறுப்பான ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் எப்போ தேவையோ அப்போது நாம் ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் டீமை சூஸ் பண்ணிடுவோம். ஏன் அடுத்த 6 மாதம்? ஏன்னா எல்னினோ எஃபெக்ட், ஜூன் ஜூலையோட டெம்பரேச்சர் மே மாதத்தினுடைய வெப்பநிலையை விட ஜூன் ஜூலை மோசமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாரும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது நேரடியாக விவசாய உற்பத்தியை பாதிக்க போகுது. இப்போ மோசமான மழை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடும். இதனுடைய விளைவு அதீத வெப்பம், அதனால் உருவாகிற குழப்பத்தில் வர்ற அதீத மழை, இந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் கெலாமிட்டியை நாம் அடுத்து எதிர்கொள்ள போகிறோம். இந்த வெப்பம் தாங்கவே முடியாத அளவுக்கு நகர்ப்புறங்கள் இருக்க போகுது. இதை கையாளுற அளவுக்கு, இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கான ஒரு சிஸ்டம் இவங்கள்ட்ட இருக்குமா நமக்கு தெரியாது. முதல் பிரச்சனை, விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் போது கணிசமான மக்கள், விவசாயத்தை சார்ந்து இருக்கிற மக்கள், அவங்க பொருளாதார ரீதியாக எதிர்கொள்ள போகிற இழப்பு, இது எந்த கவர்மெண்ட்டுக்குமே புதுசாக இருக்குது, இவங்க ஃபேஸ் பண்ணணும். அதோட அதனோட அடுத்த இதை பார்ப்போம், விலைவாசி உயர்வு. குறைஞ்சபட்சம் 1/3 இப்போ இருக்கிற விலைவாசியிலிருந்து கால் பங்கு இல்லை, 1/3 பங்காவது விலைவாசி உயர்வை நாம் சந்திச்சே தீர்வோம். நீங்களோ நானோ தப்பிக்கவும் முடியும். பெட்ரோல் டீசல் உயர்வு, பெட்ரோல் டீசல்ங்கிறது ரொம்ப பேசிக்கா. அதிலிருந்து எல்லாம் நீங்க யூரியா இந்தியாவில் 50% மக்கள், 50க்கும் மேற்பட்ட சதவீத மக்கள் நம்பி இருக்கிறாங்க. ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் யூரியாவோட விலை கணிசமாக ஏறுது. டிஏபி விலை
ஏறப்போகுது. ஏன்னா அமோனியாவுக்கான ரா மெட்டீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி தான். அந்த 80% எல்பிஜியை நம்பி தான் இருக்குது அமோனியா, டைஅமோனியம் பாஸ்பேட். அந்த டிஏபியோட உற்பத்தி அதுக்கு கணிசமான விலையை கொடுக்கணும். கிடைக்காது, முதல் விஷயம் கிடைக்காது, கிடைச்சாலும் விலை அதிகம். அந்த சுமையை எதிர்கொண்டாகணும். பாஸ்பேட் சப்ளையே கிடையாது. இப்படி ஒரு நிலைமை இருக்கா? இதில் மின்சார உற்பத்திக்கான விலை அதிகமாகும். இது சிறு தொழில்கள் ஆல்ரெடி இந்த எல்பிஜினால கன்சம்ஷன் குறைவுனால சிறு தொழில்கள் சிறு தொழில்கள் வந்து விற்பனை குறையும் போது பொருள் விலையை ஏற்றுறத தவிர அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ விலைவாசி உயர்வை அடுத்த 1/3 விலைவாசி உயரும் அடுத்த 6 மாதத்தில். இப்போவே ஆரம்பிச்சிடும். அடுத்த 6 மாதம்லாம் இல்லை, இப்போவே ஆரம்பிச்சிடும். அடுத்து டீசல் பெட்ரோல்லாம் ஏற்றுவாங்க. எல்லாமே விலை ஏறப்போகுது. இந்த நெருக்கடி அடுத்து வரும். இதை விட்டுட்டு 3வது வேலைவாய்ப்பு. இது எல்லாமே எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? வேலைவாய்ப்பில் தான் கொண்டு போயிடுது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் 72,000 கிட்ட டெக் வேலைகள் பறி போயிருக்கு முதல் குவார்ட்டர்லேயே. இது அடுத்தடுத்து ஏனைய சிறுதொழில்களுக்கு வரும். ஹோட்டல்ஸில் கேப் வச்சுருக்கவங்கலேருந்து எல்லா தரப்பிலும் வேலைவாய்ப்பு வீழ்ச்சின்னு வரப்போகுது. ஒரு நாடு எந்தெந்த வகையிலெல்லாம் மோசமான சூழலை எதிர்கொள்ளணுமோ அது எல்லாமே ஒரே சமயத்தில் நடக்க போகுது. இதை யார் எடுத்துகிட்டு போக போகிறா? இர்ரெஸ்பான்சிபிள், எஃபர்ட் போடாத ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ரீல்ஸை போட்டு அரசியலை எதிர்கொண்ட ஒரு குழுவிடம் இந்த பொறுப்பு வந்து சேரப்போகுது. இல்லை, ஒரு ஆட்டோக்காரர் அவர் வந்து இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினராக போகிறாரு, ஒரு டாக்ஸி டிரைவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போகிறாரு, ஒரு லேமேன் அந்த இதில் இருக்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் வர போகிறாங்கன்றத அங்கிருந்துலாம் வரணும்னு பேசப்படும்ல பொதுவாக. ஆமாம் ஆமாம். இப்போ அங்கிருந்துலாம் வராங்க, ஆனால் அது 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 வந்து ஃபிட்டு கிடையாதுன்றத சொல்கிற மாதிரி இருக்கு. இது ரொம்ப மோசமான ஒரு ஒப்பீடு. இந்த பர்செப்ஷனே ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இதில் ஒரு ஆட்டோக்காரனை தேர்வு செய்யணும் அப்படின்னு யாரும் போய் ஓட்டு போடல. அங்கே இருந்தது விஜய் மூஞ்சு, ஒரு நடிகரோட மூஞ்சு பாலிடிக்ஸ் நடந்தது. அதனால அந்த சின்னத்துக்கு வந்து தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாதவர்கள் முத நாள் வந்தவங்க. இதில் இது இப்படி ஒரு பர்செப்ஷன் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். விஎஸ் பாபுவை திமுகலேருந்து விலக்கி வச்சது காரணம் என்ன? அவர் ரவுடிசம் பண்ணுறாருங்கிற குற்றச்சாட்டு தான். ஆனால் அந்த விஎஸ் பாபு கேண்டிடேட் செலக்ட் ஆயிருக்காரு. நீங்கள் இதை எப்படி நியாயப்படுத்துவீங்க? முதல்வருக்கு எதிராக ஜெயிச்சு லெஃப்ட் பாண்டியிலேருந்து இதுலேருந்து தொகுதியோடு எந்த பரிச்சயமும் இல்லாதவர்கள் சர்வசாதாரணமாக ஜெயிக்கிறாங்கங்கும் போது நீங்கள் ஒரு கேண்டிடேட் வேல்யூங்கிறதே இல்லாமல் போய் வெறுமனே ஒரு மூஞ்சை மட்டும் காட்டி ஜெயிக்க முடியும்னா இது சாமி படத்தை காட்டி ஜெயிக்கிற அதை விட மோசம். விஜய்ங்கிற ஒரு நடிகரோட முகம் மட்டும்தான் வரும்போது இது ஃபர்தராக பாலிடிக்ஸில் வரப்போகிற டேமேஜ் இருக்குல்ல. இப்போ நீங்கள் கொள்கை பேச வேணாம், அந்த காஸ்டிசம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இது பேசவே வேணாம் இதுதான் விவாதிக்கணுமே தவிர ஒரு ஆட்டோ டிரைவர் வர்றாங்கன்னா இப்போ வந்து பண்ணையார் கொடுக்க வேண்டிய காசை பண்ணையார் வீட்டு வேலைக்காரனுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், பிரச்சனை அதுவும் இல்லை. அதனால வந்து அவருக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கிடைச்சதுலாம் சொல்ல முடியாது. அந்த பணத்தினால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த வீழ்ச்சியை இந்த மாதிரியான காரணங்களை வச்சுக்கிட்டு நாம் நியாயப்படுத்த முடியாது ஒருபோதும். இதை சப்போர்ட் பண்ணுற யாருமே கூட மாறலா இது ஏன் சரின்னு யாருமே சொல்லலை. போகிறேன் இதை ஆதரிக்கிற பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க சொல்கிறது என்னென்னா மாசு இருக்குன்னா சேல்ஸ் இருக்குங்கிறதுனால ஒரு பொருளை இப்போ நீங்களே தானே பேசுனீங்க, சாராயத்துக்கு சேல்ஸ் இருக்குது, அது கிட்டத்தட்ட இது ஒன்றாவது இல்லை, மாசு இருக்கு. இவர்கள் ஏன் யாருமே மாறலாக பேசலை? சரி, திமுக அதிமுகவில் இதை செய்யலைன்னா எந்தெந்த விஷயங்கள் செய்யலையோ இந்த சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் பார்க்கட்டும். இது வந்து இவங்க வரட்டும். இந்த அரசாங்கம் நடக்கும்போது இதற்கான இது எவ்வளவு ரிஸ்கான ஒரு சாய்ஸுங்கிறத ரொம்ப சீக்கிரம் ரியலைஸ் பண்ணுவாங்க. அதில் எனக்கு குழப்பமோ சந்தேகமோ இல்லை. ஏன்னா இது ஒரு சூதாட்டக்காரனை போல ஒரு தேர்தல் கையாளப்பட்டிருக்கும் போது அதுக்கான விலையை வழக்கமாக என்னென்னா மோடி வந்தார். மோடிக்கு ஹனிமூன் பீரியட் கிட்டத்தட்ட 9 வருஷம் இருந்தது. கடைசி 10 ஆண்டுகளில் கடைசி ஓராண்டு தான் அவர் கையை விட்டு போகிற மாதிரி நிலைமை இருந்துச்சு. அந்த 240 வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஓரளவு 2009 வந்த ரொம்ப மோசமான பொருளாதார வீழ்ச்சி சர்வதேச அளவில் வந்ததை மன்மோகன் சிங் அரசாங்கம் ஒப்பீட்டு அளவில் பெட்டராக சமாளித்து கொண்டு வந்துட்டாங்க. பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, அந்த ஐடியோட வேலையெல்லாம் ரொம்ப பீக்கில் இருந்தது. மற்றதெல்லாம் சீர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ 2014 வந்தபோது அப்போது இதே தான் ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தபோது ஓரளவு நிலைமையை சமாளிக்கிற பேக்கப் அங்கே இருந்தது. பெட்ரோல் விலை அப்போ குறைஞ்சிது. 10 வருஷமாகவே மோடிக்கு பெட்ரோல் ப்ரைஸ் வந்து எது மன்மோகன் சிங்குக்கு பெரும் நெருக்கடியாக இருந்ததோ அது மோடிக்கு ரொம்ப சாதகமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் 2016 வாக்கில் ஒரு தேர்தலில் நான் அதிர்ஷ்டத்தினால இருக்கேன்னு சொல்கிறாங்க, நான் இருந்ததுனால தான் அதிர்ஷ்டம் வந்துச்சுனாலும் பேசினார். எனிவே அதிர்ஷ்டமோ இல்லையோ நான் கண்ட்ரோல் பண்ணலை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த ஹனிமூன் பீரியட்
இப்போ எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. இப்போ ஒருவேளை திமுக அதிமுக யார் வந்திருந்தாலும் கூட இந்த மோசமான பொருளாதார நெருக்கடியை சந்திச்சு தான் ஆகணும். பட் அதை எதிர்கொள்வதற்கு இந்த 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 சிக்கலை முன்னறிவிப்பதற்கு அங்கே சிஸ்டம் இருந்திருக்கும். ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தர் பண்ணியிருப்பாங்க. அந்த 12 மணி நேர வேலை பிரச்சனையின் போது இவங்க இல்லைனாலும் இன்னொருத்தர் கொண்டு போயிடுவாங்க. இந்த சிக்கலை புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிற 2 கட்சிகளும் வாய்ப்பை பறி கொடுத்துருக்கு. இப்போ லெஃப்ட்டு கேரளாவில், இங்கே திமுக. இதை ரியலைஸ் பண்ணும்போது இன்னொன்று இவர்களுடைய அரசியல் சக்ஸஸ் ஃபார்முலாவாக பழி போடுறது தான் இருந்துச்சு. இப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்க, டிசாஸ்டருக்கு மழை பெய்யறதுக்கு திமுக காரணம் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போதான் வந்திருக்கும் ஆட்சிக்கு, அனுபவம் வேணும், கொஞ்சம் டைம் கொடுங்கன்றவாங்க. எல்லாம் இருக்கும் அனுபவம். அதாவது லாங் டேர்மில் நல்லா இருப்போம்னு சொன்னால் லாங் டேர்மில் உயிரோட இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க டஃப்பான பீரியடாக இருக்குன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது உடனே அதில் வர பிரச்சனைகளை விளைவுகளை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு உடனே ஒரு கோவமோ இதுவோ வர மாரி எனக்கு அது இல்லை. இது வந்து ஒரு சோஷியல் மீடியா ஒரு அடிக்டால லாஜிக்கலாக விஷயங்களை பரிசீலிக்கவே முடியாது. அதான் யதார்த்தம். ஓகே, நான் இது என்னுடைய அனுமானம் தான். வியாதி, அது அடிக்ஷன் ஒரு வியாதி தான். ஸோ ரொம்ப சௌகரியமான வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி செல்ல பிள்ளைகள் எப்போதும் வீட்டை குட்டிச்சவராக்குவாங்க. இங்கே இவ்வளவு செல்ல பிள்ளைகள் இருக்காங்கங்கிற முடிவுக்கு தான் வந்திருக்கும். நான் மேலும் நான் அதை வந்து இந்த விஷயத்தை ஏன் மறுபடி வலியுறுத்துறேன்னா, ரொம்ப ஓரளவுக்கு ஒரு கடந்த 30-40 ஆண்டுகளில் மக்கள் ஒப்பீட்டளவில் ஒரு கம்ஃபர்ட் என்வாயர்மெண்ட்டில் மற்றவர்களோட கம்பேர் பண்ணும்போது வந்தவர்கள் அல்லது பொறுப்பேற்க அவசியம் இல்லாதவர்கள் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை மட்டுமே முழுக்க வாழ்க்கையை எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்க கற்றுக்கொண்டவர்கள் இந்த சாய்ஸுக்கு போயிருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன். இதை நான் இப்போ சொல்லலை. அதாவது அரசியலில் இதை பொருத்தி பார்த்து பேசலையே தவிர இந்த எக்ஸஸ் என்டர்டெயின்மெண்ட் அல்லது ஓவர் கன்சம்ஷன் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய சமூக பிரச்சனைங்கிறத நான் 3 வருஷமாக பேசிட்டு தான் இருக்கேன். அதுதான் பல சிக்கல்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சமூக வாழ்க்கையிலையும் பல்வேறு பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வந்து விடுதுங்கிறது என்னோடது. அது இப்போ நான் இருக்கிற ஒரே சேஞ்ச் என்னன்னு சொன்னால், இது பொலிட்டிக்கலாகவும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த ஓவர் கன்சம்ஷன் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குற மாதிரியான ஒரு அடிமைத்தனத்துக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். இதில் எந்த தர்க்கபூர்வமான பரிசீலனையும் அவர்களுக்கு இருந்திருக்காது. இதனுடைய வீழ்ச்சியையும் கூட மற்றவர்கள் மேலே பழி போடுறதுக்கு கொண்டு வரலாம். பட் இதில் நாம் பரிசீலிக்க வேண்டிய முக்கியமானது என்னென்னு சொன்னால், இந்த நடத்தை இது ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் அப்படிங்கிற என்னுடைய அனுமானம் சரியாக இருந்தால் இவர்களோட இந்த நடத்தை வெறுமனே ஓட்டு போடுறதுல மட்டும் இருக்காது. அதான் வீட்டில் இருக்கும், சொசைட்டியில் இருக்கும், இவர் டிவிக்கு ஜெயிச்சது அப்படின்றது இவங்க ஒரு மனநிலைமையில என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஆல்கஹால் சுரக்கிற மாதிரியான. ஆமாம், அவங்களுக்கு ஒரு டோபமின் ஷூட்டப் வந்திருக்கும். இப்போ விஷயம் என்னென்னா, விஜய் போல நடந்து கொள்கிற ஒரு நபர் இன்னும் தைரியமாக அதை செய்யலாம். ஒரு ஃபேஸை மட்டும், ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை மட்டும் நம்பினா போதும், வேறு எதையும் ஒரு அரசியலில் மேலே வர்றதுக்கு வேறு எதுவும் தேவையில்லைங்கிற ஒரு இன்புட் வந்து கீழே கிடைக்கும். அதை செய்வாங்க. ஃபர்தராக வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பர்சனாக உழைக்காத ஒரு நபராக இருக்கும்போது தேவை என்ன இருக்கும்? ஒரு பையன் என்ன கேட்பான், அவருக்கு நடந்ததில்ல, எனக்கு நடக்கணும்ல, அவங்க அப்பா வளர்த்தாருல, விஜயோட அப்பா வளர்த்து கொண்டு வந்து விட்டார்ல, நீ செய்யணும்ல. இன்னொன்று பழி போடுற அந்த இயல்பு வரும். நீ ஏன் பர்ஃபார்ம் பண்ணல, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நீ ஏன் பர்ஃபார்ம் பண்ணல, மற்றவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த பிஹேவியரை எல்லாரும் வெளிப்படுத்துவாங்க. அடுத்தவன் பேரில் பழி போட்டு கையை காலை நீட்டி உட்கார்ந்துக்கிட்டு அந்த தன்னை விஜய் போல கற்பனை செய்து கொண்டு தானாவே எல்லாம் நமக்கு வந்துடணும் வரலன்னா அந்த என்டைட்டில்மெண்ட் டிசார்டரை ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா மாதிரி என்டைட்டில்மெண்ட் டிசார்டர் சமூகம் முழுக்க வந்தா என்னத்துக்கு ஆகும்? சமூகம் முழுக்கன்னா 1/3 இருந்தாலே போதும். அது பெரிய விஷயம் தானே. இந்த 30% 33%க்கு இந்த நடத்தை வந்து சேருதுங்கும் போது 10% வந்தாலே அது பெரிய டிசாஸ்டர். அது பெரிய டிசாஸ்டர். இவங்களை வச்சுட்டு நீங்க ஒரு சமூகத்தை எப்படி இது பண்ணுவீங்க? மேம்படுத்தி கொண்டு போவோம். இல்ல இப்ப அடுத்த வீடுகள் பெரிய, அதாவது இந்த நடத்தையில இருக்கிறவங்க வீட்டுல என்னென்ன செய்ய போறாங்கிறத நம்ம பார்க்கலாம். அது ஆட்சியில வரக்கூடிய பிரச்சனைகள் தாண்டி வாழ்வியல்ல கொடூரமான பிரச்சனைகள் வரும். இதுல நமக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் தான், நாம இந்த சூழல் நெருக்கடியை நாம ரியலைஸ் பண்ணிட்டோம்னா அட்லீஸ்ட் நாம மேனேஜ் பண்ணலாம். இது நம்ம புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை. மோடி வந்தபோது 2014க்கு முன்பு 13லேருந்து நாம் இவரால் என்னென்ன ஆபத்தெல்லாம் வரும்னு சொன்னோமோ அது எல்லாமே நடந்தது. கான்ஸ்டியூஷனை மாற்றுவாங்கன்னோ, மைனாரிட்டிஸ் நிம்மதியாக வாழ முடியாதுன்னு சொன்னோம், எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்கன்னு சொன்னோம், சகலமும் நடந்தது. எக்கனாமிக்கலாக இவர்கள் நாட்டை மேலே கொண்டு வர முடியாதுன்னு கரடியாக கத்திட்டு இருந்தோம். நடந்ததா இல்லையா? சீமான் என்ன செய்வார், இவர் ஆர்எஸ்எஸோட இன்னொரு வெர்ஷன், இவர் ஒரு ஸ்பாய்லர் மட்டும்தான், இவர் இந்தந்த மாதிரியான டேமேஜை உருவாக்குவாங்கன்னு சீமானுக்கு என்ன சொன்னோம், அதுதான் நடந்தது.
இப்போவும் அது நடக்கும். ஒரே விஷயம் என்னென்னா, இந்த அளவுக்கு நம்ம அதீதமாக நம்ம ஸ்டேட்டை நம்பிட்டோம்னு நினைக்கிறேன். மக்களை வந்து நம்பிட்டோம். பட் சைமல்டேனியஸாக நம்பிட்டோன்றதை புரிஞ்சுக்க தவறிட்டோம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இல்லை இந்த இதுல தான் வருது. அந்த இது ஒரு நம்பிக்கையிலேருந்து தான் வருது. அது இங்கே அப்படி வஸ்ட்டாக போகாது. 1000 தான் இருந்தாலும் மக்கள் வந்து ஓரளவு சென்சிபிளாக யோசிக்கிறவங்கிற இந்த எண்ணம் இருக்கு இல்லையா. பட் நான் ஸ்ட்ராங்காக சந்தேகிக்கிறது சோஷியல் மீடியா அடிக்ஷன் தான். நம்ம சின்ன வயசில் மட்டும் இருந்திருப்பாங்கன்னு நினச்சோம். பட் எல்லா அதனால் இந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது நமக்கு ஒரு வேர்ஸ்ட் இருக்குன்னா அது சீக்கிரம் வந்துடுறது நல்லது. அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஓகே, அப்படி சொல்லுவேன். கேன்சர் இருக்குன்னா முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுன்னா ஒன்று வைத்தியம் பண்ணலாம், அல்லது இந்த லெவல் ஆஃப் கேன்சரோட ஒரு நபருக்கு என்னென்னலாம் கொடுக்கலாம். சரி, பேலியேட்டிவ் கேரா, வழி இல்லாமல் வாழ்கிறதுக்கான வழியா, நீங்கள் ஒன்று இந்த நம்பர் இருந்துச்சுன்னா நிறைய வேலை செய்யணுங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம், அல்லது இன்னும் மோசமாக போச்சுன்னா வேலையே செய்ய வேணாம், நம்மளை காப்பாற்றிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வரலாம். ஏதோ ஒரு வஸ்ட்டு வந்து சீக்கிரம் வந்துடுறது நல்லது. அந்த வகையில் இதை பொறுப்பை நாம் ஏற்றுக்கணும். நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைகளுக்கு யாரோ ட்ரம்ப்புக்கும் நெத்தன்யாகுக்கும் வந்த அதிகார வெறி பைத்தியகாரத்தனத்துக்கு ஆன விலையை நாம் இங்கே கொடுக்குறோம். நம்ம வீட்டு பிள்ளைங்க பண்ணின பைத்தியார்த்தனத்துக்கு, அது நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற டிக்கெட்டுங்க பண்ண பைத்தியார்த்தனத்துக்கு விலையை கொடுக்குறது ஒன்றும் இல்லை. எவனோ ஊராவிட்டான் வந்து நம்ம வீட்டு வாசல் ஆகி போயிட்டான்னு வச்சுங்களேன், அதை சபிச்சுக்கிட்டே அள்ளி போடணும். நம்ம பிள்ளை தான் ஆகி போச்சுன்னு வச்சுங்க, சரி தொலை, இது நம்ம பிள்ளை தானே அள்ளி போடுறோம்ல. அதே போல் ஒரு விளக்கமாத்த எடுக்க வேண்டிய நேரம் தான். பட் விஷயம் என்னென்னா, இது காலம் வந்து அது உங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி கருணை எல்லாம் காட்டாது. அது அதற்கான விலையை வந்து அது வசூலிச்சிடும். அது சர்வ நிச்சயமாக நடக்கும். இதற்கு குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கிறவங்க அதற்கு தயார்படுத்திக்கிறது நல்லது. இதில் வேலை இழப்போ, வேலைவாய்ப்பு இழப்பிலிருந்து, விலைவாசி உயர்விலிருந்து, கூடுதலாக வந்து இந்த மாதிரியான சூழலியல் நெருக்கடியிலிருந்து எல்லாமே பீக்கில் போகிற அடுத்த ஒரு கட்டத்தை வந்து எடுக்க போகிறோம். இதுக்கு மேலேயும் என்டர்டெயின்மெண்ட்டை தின்னு வாழணும்னு நினச்சோன்னா அதனுடைய விளைவுகள் இருக்கு இல்லையா, வேர்ஸ்ட்டுக்கும் மேலே தான் இருக்கும். ஓகே, நம்ம அதுக்கு தயாராகிக்கிறது தான் நல்லது. ஓகே, இது இப்போது அடுத்தது இவங்க அதிமுக, நாம் தமிழர், இவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிலாம் என்ன இருக்கும்? இதுக்கப்புறம் இவங்களால தனித்தன்மையாக ஒன்று எலெக்ஷன் பாலிடிக்ஸில் ஒன்று சாதிக்க முடியுமா? அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் ரொம்ப ஒரு அவநம்பிக்கைக்குரிய சூழல்னாலும் கூட திமுக அதிமுக ஒரு 21% இருக்கா, டிஎம்கே ஒரு 20 தனியாக 24, இது 21. ஸோ ஃபோக்கஸ்டாக இனியும் வேலை பார்க்கறதுக்கான சூழல் முடிஞ்சிருச்சுன்னு நான் நம்பலை. ஏன்னா இதை விட மிக மோசமான நெருக்கடிகளை உலகம் சந்திச்சிருக்கு. மனித இனம் இதை விட இனி வழியே இல்லைங்கிற சூழலில் இருந்தெல்லாம் மனித இனம் மீண்டு வந்திருக்கு. மோசமான நேரம் சரியான நபர்களை உருவாக்கும். சரியான நபர்கள்னால் எல்லாம் இருக்கிற ஒரு கம்ஃபர்ட் ரொம்ப மோசமான காலம் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அதுக்காக தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டு சரியான மக்களாக உருவாவாங்க. சரியான மக்கள் ரைட் டைம் வரும். ரைட் டைமுக்கு அப்புறம் வர்ற தலைமுறை வந்து என்ன பண்ணுன்னா ஜாலியாக இது பண்ணும், அவங்க மோசமான நேரத்தை உருவாக்குவாங்க. இந்த சைக்கிள் அப்படியே தான் வந்துட்டுருக்கும். ஸோ நாம் அதீதமாக அவநம்பிக்கை கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அசாத்தியமான உழைப்பு இல்லாமல் இந்த சூழலை மாற்றுறது சாத்தியமில்லை. நம்முடைய தனிப்பட்ட முரண்பாடுகளை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு குறைந்தபட்ச எதிர்கால நலனுக்காக ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய காலம் இது. இந்த வாய்ப்பையும் நாம் மிஸ் பண்ணோம். நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்பை இழந்தோன்னு சொன்னால் இதுக்கு அடுத்து வர்றது வந்து இப்போவே கிட்டத்தட்ட வந்து இந்தியாவே பாஜகவுக்கு ஒப்பு கொடுத்தாச்சு. டிவிக்கே பாஜகவோட விரும்புகிறாங்களோ விரும்பலையோ, இது பாஜகவோட ஒரு பாட்டு தான். ஏன்னா அவங்க எதிர்க்க விரும்புகிற ஒரு ஐடியாலஜியை இவர்கள் ஓவர்டேக் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த குழந்தைய அது பாஜக வளர்க்கத்தான் செய்யும், பிடிக்குதோ பிடிக்கலையோ. அதுக்கான சிக்னலை நேற்றே இவர் கொடுத்துட்டாரு, குருமூர்த்தி எல்லாம் நேற்றே சொல்லிட்டாங்க. அப்போது கேரளாவில் காங்கிரஸ் வந்திருக்கு, அது எந்த மாதிரி இது பண்ண போகிறாங்க நமக்கு தெரியாது. பட் இனி இப்போ நம்ம காங்கிரஸையும் இது பண்ண முடியாது. வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி தான். இந்தியாவில் இடதுசாரி அரசாங்கமே இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி இல்லை. அதாவது வலுவாக எதிர்க்கக்கூடிய தலைவர்கள் யாருமே இப்போது பாஜகவுக்கு இல்லைங்கும்போது விஜயை பேம்பர் பண்ண தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. செல்லப்பிள்ளைகளால் சந்திரசேகர் வளர்த்த செல்லப்பிள்ளைனால மட்டும் இல்லை, நாம் நம்ம வீட்டில் வளர்த்த செல்லப்பிள்ளைகளும் சேர்ந்து தான் எல்லா வயசுலையும் சொல்கிறோம். ஒரு டேக் ஹோம் மெசேஜ்னால் ஒன்று வச்சுக்கலாம். இனிமேலாவது இந்த அசாத்திய நெருக்கடியில் இனிமேலாவது செல்லம் கொடுக்கறத குறைச்சிட்டு, அது செல்லம் கொடுத்தது குழந்தைக்கா இருக்கலாம், கணவருக்கா இருக்கலாம், மனைவிக்கா இருக்கலாம், இல்லை அம்மாக்கா இருக்கலாம், இல்லை அப்பாக்கா இருக்கலாம். யாருக்கெல்லாம் இது வரைக்கும் செல்லம் கொடுத்தீங்களோ கொஞ்சம் அறிவு இருக்கிறவர்கள் அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வந்தால் ஓரளவு இந்த சூழலை சமாளிக்கலாம். இவங்களே இல்லை,
இந்த சூழலை சமாளிப்பதற்கு செல்ல பிள்ளைகளை வந்து கட்டுப்படுத்தினால் ஒழிய அது ஆகாது. அதுக்கு நாம் முயற்சி எடுக்கிறத தவிர வேறு வழி இல்லை. ஓகே, இப்போ வந்து த்ரிஷா நடிகை அவங்க வந்து போய் விஜய் அவர்களை வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அவங்களோட உறவுன்றது பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. 6 நேரத்தில் ஏற்கனவே அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போனதெல்லாம் ஆச்சு. இப்போ ஜெயிச்ச தருணத்தில் அவங்க முதல்ல வந்து அவங்க அப்பா அம்மா இவர் பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து அவரை பார்த்ததா இருக்கட்டும், அவங்க சொல்கிற மாரியே வந்து வேற எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அப்போ அது ஒரு பொலிட்டிக்கலான விஷயமா இருக்குமோ? இவர் 2 தொகுதி இருக்கு, ஒரு தொகுதியில் வந்து அவங்கள நிற்க வைப்பாங்களோ அப்படின்றது ஒரு சகஜமான பேச்சா எல்லா இடங்கள்லையும் வீடுகளில் இருக்கிறவங்க கூட இயல்பாக வந்து அப்படி ஒரு பேச்சு இப்போவே வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி நடந்தால் அதையும் ஏற்றுப்பார்களா இவர்கள்? கண்டிப்பாக. இது என்டர்டெயின்மெண்ட் மைண்ட் செட்டில் இருக்காங்க. இங்கே வந்து புதுசாக சுவாரஸ்யமாக வந்துக்கிட்டே இருக்கணும்ல. ஓகே, நீங்கள் ரவுடி பேபி சூர்யா விஷயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சண்டை வந்தால் தானே அது சுவாரஸ்யம். எல்லாமே சங்கடமான விஷயம் தான், ஆனால் அது வந்துட்டே இருக்கணும். ஆமாம், அவங்களுக்கு வந்து புது சேஞ்ச் வேணும். அது அப்படிதான் இந்த ரசிகர்களுக்கு அதுதான் தேவைப்படும். அதனால அப்படி நடந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு சாவுக்கு விசாரிக்கிறவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறதே கேஷுவலாக எடுத்துக்கிட்ட ரசிகர்கள் வந்து அதுக்கு அடுத்தது இந்த விஷயத்தையெல்லாம் சீரியஸாக எடுத்துப்பாங்கலாம் சொல்கிறதில்ல. இதற்கு ஆக்சுவலாக விஜய் இதை எப்படி எடுத்திருப்பாருன்னா நம்முடைய நடத்தைக்கு கிடைச்ச லைசன்ஸுக்கு தான் எடுத்திருப்பார். ஓகே, இது என்னுடைய பர்சனாலிட்டிக்கு கிடைச்ச ஒப்புதல் அப்படின்னு தான் நினைப்பார். இது இன்னும் ஜாஸ்தியாகும். இதே மாதிரி நடத்தையே நம்ம வீடுகள்லையும் அங்கங்கே செய்ய முற்படுவாங்க. இது ஒரு குழப்பமான ஒன்று. நீங்கள் இந்த கலாச்சார வீழ்ச்சியை கணக்கு போட்டிங்கன்னா வெவ்வேறு ஒப்பீட்டில் செஞ்சிங்கனாலே நல்லா தெரியும் நாம் ஒரு எவ்வளோ சிக்கலான ஒரு ஃபேஸ்க்குள்ளே போகிறோன்னு சொல்லி. வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவியில் நடக்கிறத பேசிட்டு டிவி ஷோவில் உட்காந்துட்டு வீட்டு சட்டையை பேசிகிட்டு இருக்கானுங்க. ஓகே, அது ஒரு கல்ச்சர் மாதிரி ஆகிட்டு இருக்கு. எப்போ வீட்டில் உட்காந்தானே எதை பற்றி பேசுகிறாங்க? டிவியில் நடக்கிறத பற்றி பேசுகிறோம். டிவி ஷோவில் உட்காந்துட்டு புருஷன் முன்னாடி குறை சொல்கிறாங்க, முன்னாடி புருஷனை குறை சொல்கிறாங்க. அது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா இந்த மாதிரியான டிசாஸ்டர்ஸை வந்து நீங்கள் நிறைய நோட்டீஸ் பண்ணலாம். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு செத்த ஒரு 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 பாப்புலேஷனை நாம் அதிகரிக்க நான் ஏன் இந்த இதுக்கு சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் ஒரு 10% மேலே போகும்னு நான் நினைக்கல. பட் இந்த நம்பரை பார்க்கும்போது இது முழுக்கவே பொழுதுபோக்கு அடிமைத்தனத்தினுடைய ஒரு மோசமான அவுட்கம்ன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை என்னோட நினைப்பு தப்பாக இருந்ததுன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா மாற்றிக்கலாம். பட் அதுவரை என்னுடைய சந்தேகத்தை சத்தமாக சொல்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை. இது முழுக்க ஓவர் கன்சம்ஷன் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து தான் இது வருது. அவர்கள் அதுக்கு அடிமையானவர்கள் மேலும் என்டர்டெயின்மெண்ட்டை தான் விரும்புவார்களே தவிர, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அந்த நடிகை வந்து ஒரு பாலிடிக்ஸ்க்கு வர்றதை தான் இந்த என்டர்டெயின்மெண்ட் விரும்புவாங்களே தவிர இதுக்கு மேலே அங்கே போய் மாரல் ஸ்டாண்டர்டை எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு கமர்ஷியல் மூவி வந்துட்டு கமர்ஷியல் மூவியில் வந்து உட்காந்துட்டு குத்துப்பாட்டும் பஞ்ச் டயலாக்கும் இருக்கணும்னு தான் நீங்கள் விரும்புவீங்க. இப்போ இடைத்தேர்தலும் வந்து அவங்களால ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அது இன்னும் ஃபன்னாக இருக்கும்ல. அப்போ அடுத்த 3 மாதத்துக்கு அதை பேசலாம்ல. ஓகே, ஸோ அதைத்தான் விரும்புவாங்கன்றதான் என்னோட கணிப்பு. அது பெரிய வேலை. அவநம்பிக்கை கொள்வதற்குன்னு இல்லை, நம்பிக்கை கொள்வதற்கு கொஞ்சம் இருக்குது. ஆனால் இவங்கள மாதிரி வீட்டில் உட்காந்துக்கிட்டு அது நடக்கும் அப்படின்னாலாம் நம்ம நினைக்க முடியாது. எல்லாத்தையும் எடுத்து போகிற அலையை வந்து இப்படி திருப்பணும். அப்படிப்பட்ட வேலை அது நம்ம பழையதை விட கடுமையான வேலை. பட் அந்த வேலைக்கான பலன் கட்டாயமாக இருக்கும். அதை செய்ய தயாராக இருக்கமாங்கிறது தான் இப்போ கேள்வி. இவ்வளோ நேரம் இந்த தேர்தலில் நடந்த மாற்றங்கள் குறித்து உங்கள் புரிதலை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.